Day 14 இன்னைக்கு vlog செம்ம சொதப்பலுங்க. மணி வந்து 8 மணி ஆகுது. இது வரைக்கும் 2 ட்ரிப் தான் முடிச்சிருக்கேன். இப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் ஆர்டர் போட்டிருக்கான். அந்த ஆர்டர் வருமா இல்லை டோக்கன் ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணுவானான்னு தெரியல. இனிமேட்டு தான் போய் எடுக்க போகணும். A few moments later 9:15 ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் 6 ட்ரிப் தான் முடிச்சிருக்கேன். ஆனால் இவன் வந்து 4 ட்ரிப்புக்கான ஆர்டர் தான் கணக்கு காமிச்சிருக்கான். அமௌண்ட்டு 400 ரூபா பக்கமாக வந்திருக்கு. டிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு 120 ரூபா பிடிச்சிட்டாங்க. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி ஆர்டர் அமௌண்ட் அதிகமாக கூட ஓட்டல, ரொம்ப கம்மியாக தான் ஓட்டியிருக்கேன். எந்நேரம் 14 ஆர்டரு 5 ஆர்டர் பக்கமாக போயிட்டுருக்கணும். வெறும் 6 ட்ரிப்பில் உட்காந்துட்ருக்கேன். 3 ட்ரிப்புக்கான ஆர்டர் கம்மியாக இருக்கேன். ஆர்டர்லாம் இன்றைக்கி நல்லா தாங்க இருந்திருக்கு. எனக்கு தாங்க ஆர்டர் வரல. ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. நேற்று நான் லீவ் போட்டேங்க, நல்லா தூங்கிட்டேன். மொபைல் வந்து ஆனில் இருந்தால் கூட மொபைல் கூட எழுப்பி விட்ருக்கோம். மொபைலும் செத்துருச்சு. முழிச்சு பார்க்குறேன் 11:45. சரி ஓகே சோழி சுத்தம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நாளைக்கு வேறு வீடியோ அப்லோட் பண்ணுமே, என்னடா பண்ணலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி நம்ம 2 hours ஏர்னிங்ஸ் விளாக் நம்ம எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம், அது எடுக்கலாமா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எடுக்கலாம் வேணாம் அப்படின்னே தோணிகிட்டே இருந்துச்சு. நம்ம ரியல் டைம் விளாக் வந்து எடுத்து ரொம்ப நாள் ஆகுது, அது வேறு சேலஞ்சிங்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். வீடியோ போட்டு 1 month ஆகுது, நம்ம அந்த விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேங்க. ஆனால் டிசைட் பண்ண மாதிரி நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. நைட்டு தான் அந்த விளாக் எடுக்கலாம்னு நினச்சேன், காலையில் எடுத்துட்டேன். நைட்டு ஃபுல்லாக இருட்டாக இருக்குமா, இருந்தாலும் லைட்லாம் இருக்குது. நான் பைபாஸ் ரோட்டில் தான் விளாக் எடுக்க போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, காலையில் எடுக்கலாமே, காலைல வந்து சன்ரைஸ் பார்த்துக்கிட்டே எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஏன்னா எல்லா விளாகுமே நைட்டில் தான் எடுக்கிறேன். அந்த ஒரு விளாக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி எடுத்தாங்க. அந்த விளாகு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய பர்சனல் ஒப்பீனியத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன ரிப்பேஸில் வரானா அந்த மெண்டல். ஸ்விக்கியை பற்றியும் சொல்லியிருக்கேன், அப்புறம் டிப்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். எனக்கு அமௌண்ட் எவ்வளோலாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் சொல்லலான் இருந்தேன். சரி இப்போ சொல்லிடுவேமே அப்படின்ட்டு. ஏன்னா இந்த டைமிங்கில் போட்ட கண்டென்ட்டு டைட்டில்லாம் அப்படி இல்லைன்னா சொல்லியிருந்துருக்க மாட்டேன். நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி டைட்டில் போட்டிருந்தா சொல்லியிருந்துருக்க மாட்டேன். நம்ம இவ்வளோ எடுக்கிறேன்னு சொல்லி டைட்டில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன்ல, அதில் டெஃபினேஷன் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விளாக் எடுத்தேன். ஆனால் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. நான் கூட சொதப்பலாம் இருமோ, விளாக் எடுக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். நேற்று லீவ் போட்டதுக்கு ஒழுங்காக தூங்கவும் இல்லை. செல் நோண்டிக்கிட்டு விடியகாலம் 4 மணிக்கு தான் தூங்கவே ஆரம்பித்தேன். இப்பயுமே மைண்டு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப தூக்கமாக இல்லை. எனக்கு இப்போ இருக்கிற மைண்டு ப்ரெஷர் என்னென்னா, ஆர்டர் வரலையே, அதுதான் பிரச்சனை. இப்போ ஸ்லாட் 3 போயிட்டுருக்கா. இன்றைக்கி வந்து Day 14 விளாகு. இன்றைக்கி எப்படியாவது ஒரு 2000 அச்சீவ் பண்ணலான்னு பார்த்து 2000 அச்சீவ் பண்ண முடியாது போல். நம்ம ஏற்கனவே 600 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். இருந்தாலும் குறைய வேண்டாம், அமௌண்ட் அப்படியே இருக்கட்டும். ஏதோ ஒரு 100 ரூபா 200 ரூபா 2000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. 500 ரூபா 600 ரூபாலாம் கம்மியாக இருந்தால் எங்கே போகிறது? அப்போ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சுருக்கேன், அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிருமேன்னு சொல்லிட்டு ஃபீலாக இருக்குது. வாரத்துக்கு 22,000 எடுக்கிறேன், 25,000 எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் அந்த அமௌண்ட்டை ஒரு டைமாச்சும் எடுக்கணும், அந்த விளாகும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு பர்சனலாக வேணாம்பா, நான் கூட செலவு பண்ணலாமா, என் பைக் கூட தந்துட்டு போகிறாம்பா. ஆனால் அந்த அமௌண்ட்டை நான் எடுக்கணும், அதுக்கு நான் விளாகும் எடுக்கணும், அதான் நினச்சிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் எடுக்கலாமான்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா அடுத்த வாரம் தான் 1ஆம் தேதி பக்கமாக வருது இல்லை. இப்போ மாதம் மிடில் ஆர்டர் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணி ஓட்டினா அமௌண்ட் வரும். அப்போது வந்து எஃபோர்ட் பண்ணிலாம் ஓட்ட தேவையில்லை, நார்மலாக ஓட்டினாவே போதும், ஆர்டர் எடுக்கிறதுன்னு வந்துடும். இப்போ கூட பாருங்கள், ஜோனுக்குள்ளே தான் இருக்கேன், ஆர்டரே இல்லை. இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு எப்படியும் 500 சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்கங்க. இன்னொரு 500 தான். ஃபஸ்ட்டு 500 எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம், அதுக்கடுத்து எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 1000 சப்ஸ்கிரைபர் வந்த வாட்டி நான் வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கணும். மொட்டை வந்து இதனால் அடிக்கலை, ஏற்கனவே டிசைட் பண்ணியிருந்தேன் மொட்டை அடிக்கணும்னு. சரி ஓகே, இது ஒரு நல்ல டைமிங், இப்படி அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கோலாக வச்சிட்ருக்கேன். நான் ஏன் வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணோம்ல, அதனால தான் அந்த சேனல் ஆரம்பிக்கிறேன். இப்போ யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னா
அது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணோம், ஷோ பண்ணோம் உங்களுக்கு. ஆனால் வாட்ஸ்அப் சேனல் அப்படிலாம் கிடையாது. இல்லை, நம்ம குரூப் மாதிரி டக்குன்னு அப்லோட் பண்ணால் எல்லாருமே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ்லாம் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன் மூவியில் இருக்கிற சாங் யூஸ் பண்ணி தான். ஆனால் யூடியூப்பில் வந்து அப்படி மூவியில் இருக்கிற சாங் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ண முடியாது, காப்பிரைட் வரும், காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வருமா. அதில் இன்னும் கொஞ்சம் நிறைய யோசிச்சிருக்காங்க. நான் சேனல் ஆரம்பிச்சாட்டி அதிலே சொல்லிடுறேன். A few minutes later. 11 மணிக்கு இன்னும் 14 நிமிஷம் தாங்க இருக்குது. கடைசியாக 8:30க்கு ஆர்டர் போடுறது. அந்த ஆர்டரை கொண்டு போய் ஆஃப் அன் ஹவர்லேயே டெலிவரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆர்டரே வரலங்க. என்னது இவ்வளோ நாள் சுற்றினே இருக்குது. 11 மணி டு 3, 6 டு இப்போ 11ங்க. வெறும் 5 ஆர்டர் தான். அதில் வேறு டிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு 120 ரூபா பிடிச்சிட்டான். அமௌண்ட்டு வெறும் 273 ரூபா தாங்க வந்திருக்கு. ரொம்ப கோபமாக இருக்குது. என்னடா இவ்வளோ நேரம் வேலை பார்த்து இவ்வளோ தானா அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டுக்கெலாம் நல்லா தான் ஆர்டர் போட்டிருக்கான். அவன் இது வரைக்கும் 18 ட்ரிப்பு முடிச்சிட்டாங்க. நான் வெறும் 6 தான் முடிச்சிருக்கேன். இருந்தாலும் நம்ம 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போங்க, ஆர்டர் கொடுக்குறானான்னு பார்ப்போம். இன்னும் 14 ஆர்டர் இருக்குது. ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிச்சிட்டோம்னா இந்த வீடியோ வந்து எலிஜிபிள் ஆகிரும். ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிக்கலைன்னா இந்த வீடியோ வார்னிங் வீடியோவாக தாங்க வரும். மொத்தமே 5 வீடியோ தான் வார்னிங் வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். 50 டேஸ் சேலஞ்சில். நாளைக்கு வார்னிங் வீடியோ வந்துடுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. 11 to 12 எத்தனை ஆர்டர் போடுறாங்கன்னு பார்ப்போம். போடலைன்னா ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடலாங்க. வார்னிங் வீடியோனா என்னென்னா நான் டே 12 vlogல வந்து சொல்லியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வார்னிங் வீடியோ எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. 4 hours later. இப்போது 3 மணி ஆக போகுதுங்க. இது வரைக்கும் நம்ம 14 ட்ரிப்பு முடிச்சிருக்கிறோம். 10 ட்ரிப்புக்கான ஆர்டர் போட்டாங்க விறுன்னு. நானும் டிலே பண்ணாமல் எல்லா ஆர்டரையும் கொடுத்துட்டேன். அமௌண்ட்டு 940 ரூபா வந்திருக்கு. ஆக்சுவலாக அமௌண்ட் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே தான் போயிருக்கோம். இது தெரியுதுங்களா, டிடிஎஸ் 120 ரூபா பிடிச்சிட்டான். இல்லைன்னா நம்மளோட அமௌண்ட்டு 1060 ரூபா வந்திருக்கும். எப்படியோ ஒன்று. நான் அமௌண்ட்டை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். 11 மணிக்கு மேலே வந்த அமௌண்ட்டை 33, 40, 131, 120, 140, 48, 50, 105. இதெல்லாம் வெறும் லாங் ஆர்டரு. மேக்ஸிமம் 1/4 மணி நேரம் தான் எடுத்துக்கிட்டேன். நான் ஸ்க்ரீன்ஷாட் பக்கத்தில் போடுறேன். இன்னும் 2 ஆர்டர் பார்த்தா லைன் போனஸ் வரும் 200 ரூபா. 4 ஆர்டர் பார்த்தா டெய்லி இன்சென்டிவில் 400 ரூபா சேர்த்து வரும். 3/4 மணி நேரம் பக்கமாக ஆகுது. இன்னும் ஒரு ஆர்டர் கூட போடல. ஒரு ஆர்டர் போட்டால் 200 ரூபா லைன் போனஸு. 3 ஆர்டர் போட்டால் டெய்லி இன்சென்டிவ் 200 ரூபா சேர்த்து கொடுக்கணும். மொத்தம் 400 ரூபா பக்கம் இன்சென்டிவ் மட்டுமே வருமா. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், போடவே மாட்டேறான். இன்னொரு 1/4 மணி நேரம் பார்த்துட்டு ஐடியா ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாங்க. லாங் ஆர்டர் அதிகமாக கொடுக்கும் போதே நினச்சேன், லாங் ஆர்டர் அதிகமாக கொடுத்தாவே இன்சென்டிவ் கொடுக்க மாட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. 4 மணி ஆயிடுச்சு. 1 ஹவராக ஆர்டரே போடல. இதுக்கு மேலே அவன் ஆர்டர் போட்டாலும் அந்த ஆர்டர் நான் வந்து ரிஜெக்ட் தான் பண்ண போகிறேன். போட மாட்டான். போட்டு தான் பாறேன் என்ன நடக்குன்னு பாறேன். இப்போ போன வாரம் நமக்கு அமௌண்ட் ரொம்ப அதிகமாக வந்துச்சு இல்லை, அந்த அமௌண்ட்டையும் நம்ம ஈக்குவல் பண்ண பார்ப்பான். அவன் மாஸ்டர் பிளானில் யோசிச்சானா நான் அதை விட மாஸ்டர் பிளானில் யோசிப்பேன். திங்கக்கிழமையே நமக்கு வந்து 2500 ரூபா வந்துடக்கூடாது. ஆனால் எப்படியோ ஒன்று வந்துருச்சு. இன்றைக்கி வந்துட்டு வச்சு செஞ்சுட்டான்ல, நான் கவலைப்பட மாட்டேன். என்ன கொஞ்ச நேரம் வருத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நான் அப்படியே மறந்துடுவேன். அதுக்கடுத்து வெவ்வேறு நிகழ்வுகள்லாம் நடக்குமா, அதை பார்த்துட்டு நான் ஓடவே டைம் சரியாக இருக்கும். அமௌண்ட் அதிகமாக வந்தாலும் சரி கம்மியாக வந்தாலும் சரி, ஹாப்பியாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அது கொஞ்ச நேரம் தான் நீடிக்கும். கொஞ்ச நேரம் தான் நீடிக்கிற மாதிரி நானும் வச்சுப்பேன். என்ன ஒரு கஷ்டம்னா வீடியோ வந்து வார்னிங் இஷ்யூ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் வார்னிங் இஷ்யூவே வராத மாதிரி ஒர்க் பண்ணணும். இவன் இது மாதிரி ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லீவ் போட்டேன். தூங்கிட்டேன்னு சொல்லியிருந்தேன்ல, வேலைக்கு போகலாம், இந்த 2 hours earnings எடுப்போம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா எடுக்க முடியாமல் தோணிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போகல. மேபி நெக்ஸ்ட் டே நான் ரீசெண்டாக லீவ் போட்டேன் அப்படின்னா அந்த இடையில போயிடுவோங்க. இடையில போயிட்டு அந்த அமௌண்ட்டை மட்டும் ஈக்குவல் பண்ணிடுவோம். ஈக்குவல் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் ஒழுங்காக ஆர்டர் போடுவோம். சும்மா ஸ்விக்கி வீடியோவே போட்டுகிட்டே இருக்கேன். சேலஞ்சு போகட்டும்.
ஒரு நாள் மட்டும் ஏதாச்சும் ஒன் டே ட்ரிப் மாதிரி வெளியே போகலான்னு நினச்சிட்ருக்கேன். அப்போல்லாம் நல்லா சொல்லிட்டு தான் இருக்கேன், ஆனால் போக முடியல என்னால். மைண்டில் வந்து ஒரு குறிக்கோளாக தோணுச்சுன்னா போயிடுவாங்க. ஏன்னா அதுக்குன்னு ஏரியாவை பார்க்கணும், அதுக்குன்னு டைம் வந்துட்டு பார்க்கணும், அமௌண்ட்டும் ரெடி பண்ணணும். அமௌண்ட்டும் ரெடி பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. ஒன் டே ட்ரிப்னால 1000 ரூபா மட்டும் தான் செலவாகும், அதுக்கு மேலே செலவாகாது. இடத்த மட்டும் தான் ரெடி பண்ணணும். அங்கே போயிட்டு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு மட்டும் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறாங்க ஏர்னிங்ஸு. ஏன்னா அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக போட்டிருந்தான். லஞ்சில் 2 ஆர்ட்ரு, டின்னரில் 3 ஆர்ட்ரு, லேட் நைட்டில் 11 ட்ரிப்புக்கான ஆர்ட்ரு. அதுவும் ஒரு ஷிஃப்ட்டில் போயிட்டு 11 ட்ரிப்புக்கான ஆர்டர் போட்டிருக்கான். ஏன் அதை கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து போட்டிருக்கலாமே. வேணும்னே பண்ணான். கரெக்டாக 11 மணிக்கு ஆர்டர் போட்டான் பாருங்கள், இன்ஸ்டாமெண்ட் டோக்கன் ஆர்டரு. அப்போது ஒரு செகண்டு நினச்சேன் ஏதோ ஒரு வில்லங்கத்தை கொண்டு வருவான் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் கொண்டு வந்துட்டான். ஏன்னா கரெக்டாக 11:00 அந்த டைம் போட்டிருக்கான். அப்போது அந்த டைம் வந்து அவன் செட் பண்ணியிருக்கான், அந்த டைமுக்கு தான் அவன் ஆர்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. அது எதை வேணால் அவன் பண்ணிட்டு போகட்டும். மேபி நாளைக்கு வேணாம், இன்றைக்கி நைட்டு போய் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ரெகுலராக ஓட்ட முடிஞ்சா ரெகுலராக ஓட்டுறேங்க. ஏன்னா இந்த வாரம் முழுசும் ஓட்டிடுவோம். அதுக்கு அடுத்த வாரம் வேணால் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாதத்தில் இந்த வாரம் வேறு ரொம்ப மிடில் வாரமாக சும்மாவே ஆர்டர் ரொம்ப டல்லாகும். அதனால தான் ஒரு 2 days முன்னாடி கூட அப்படி தாங்க நினச்சேன், ரெகுலராக கம்முன்னு ஒர்க் பண்ணிடலாமா அப்படின்ட்டு. ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். ஏன்னா ஏர்னிங்ஸ் ஒரு பக்கம் வந்தாலும் நான் வீடியோ வந்துட்டு கிரிட்டிக்கலான டைமில் எடிட் பண்ணி அப்லோடு பண்ணுறேன்னா, அதனால தான் சரி வீடியோஸ் மாதம் நம்ம ரெகுலராக வேலைக்கு போய் அந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஏன்னா எப்பயுமே நான் வீடியோ வந்து 12 மணிக்கெலாம் அப்லோட் பண்ணிடுவேன். தமிழ்நிலையில் எல்லாத்தையும் செட் பண்ணி அட்டாச் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் 6 மணி நேரம் பக்கமாக யூடியூப்பில் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தாங்க கரெக்டாக 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும். அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடி நாளையிலேருந்து இதே மாதிரி பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன். அதுல சொல்றியா? அதுலனா 3756 ரூபாய்க்கு ஓட்டிருக்கேன் ஆர்டர். இன்சென்டிவ் 1190. இன்சென்டிவ் 1 மடங்கு, ஆர்டர் அமௌண்ட் டபுள் மடங்கு, அப்படி வச்சுக்க. ஆமாம், இன்சென்டிவ் அதிகமாக போய் ஆர்டர் அமௌண்ட்டு டபுள் மடங்கு கம்மியாகிடுச்சுன்னா அவள் கோளாறு கொடுப்பான். இவன் என்னைக்கா ஒரு நாள் கோளாறு கொடுப்பான். நான் ஏன் இந்த அமௌண்ட்டுக்கெலாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் நினச்ச நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இதெல்லாம் நான் அப்படியே தட்டி விட்டு போயிடுவாங்க. அதனால தான் எதுக்குமே ஃபீல் பண்ணி அதுக்கான எஃபோர்ட்லாம் போடக்கூடாது. அப்படியே வந்துச்சா அப்படியே போயிடணும், அப்படியே தான் மனசில் இருக்கணும். சரி, ஓகே, இந்த இதோட என் பண்ணிக்கிறேன்.